அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சேனல் GateECtamil. நான் உங்கள் நண்பன் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கட் செட்னா என்ன, கட் செட் வெக்டார், கட் செட் மேட்ரிக்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கட் செட்னா என்னென்னு பார்த்துக்கிட்டோம். முதல்ல இந்த ஒரு கிராஃபை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கிராஃபில் வச்சா தான் நம்ம கட் செட் அப்படின்னு சொல்ல போகிறோம். நான் திரும்ப வந்து கட் செட் வரைக்காக திரும்ப இந்த கிராஃபை ரீட்ரா பண்ணுறேன். இப்போ A, E, B, D, C. ஓகே, இதில் வந்து இது வந்து பிரான்ச்சு, ட்ரீயோட பிரான்ச்சு, இது கோட்ரியோட பிரான்ச்சு சேர்ந்தா ஒரு கிராஃப். ஓகே, ஆச்சு டிக் அண்ட் லிங்க் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. இப்போது ஒரு கட் செட்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு கிராஃபை வந்து நம்ம வந்து கட் பண்ணணும். ஆனால் கட் பண்ணும்போது அது வந்து சேமாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அதாச்சு இப்போ நான் வந்து இப்படி ஒரு கட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கட் பண்ணுறேன். இந்த இடத்துல கட் பண்ணும்போது எனக்கு எப்படி கிடைக்கும் இந்த கிராஃபு? இப்படி கிடைக்குமா? சாரி, A, B, C இப்படி ஒரு இது வந்து நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ண பாட்டு. இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டா இந்த ஒரு இதை மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இப்போ இதை ரிமூவ் பண்ணி பார்த்தோன்னா இது கிட்டத்தட்ட ஒரு கிராஃபோட பாதி பகுதி மாதிரி இருக்கா, அதாச்சும் எக்ஸாக்ட்லி 2/2 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஒரு கட் பண்ண ஒரு பிரான்ச் கட் செட்னா ஒரு கிராஃப் வந்து கட் பண்ணும் போது இன்னொரு பகுதியோட கிராஃப் வந்து அதோட சரிப்பாதியாக இருக்கணும். இது வந்து ஒரு முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் எப்படின்னா, ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கட் செட் மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு கன்சிடர் பண்ணும்போது இப்போ நான் இப்போ ஒரு கட் பண்ணியிருக்கேன்னா இந்த கட்டில் ஒரு பிரான்ச் இருக்கணும். ஐ மீன் ஒரு ட்ரீயோட பிரான்ச் வந்து இருக்கணும். இங்கே வந்து ஒரு பிரான்ச் இருக்கா, அதே நேரத்தில் இந்த லிங்க் வந்து எத்தனை நாளாக இருக்கலாம். கோட்ரியோட பிரான்ச் வந்து 1ஆகவும் இருக்கலாம், 2ஆகவும் இருக்கலாம். இதுதான் ஈக்குவேஷனு. இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா, மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து B அப்படிங்கிற மாதிரி இருக்குமா, B அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு பிரான்ச் வந்து நான் ஜாயின் பண்ணேன்னா எனக்கு மொத்த நோட்ஸும் கனெக்ட் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து இப்படி தான் கட் ஆகிப்பே இருக்குது. இப்போ வந்து நான் இப்போ இந்த ஒரு லைனை ஜாயின் பண்ணனாலும் எனக்கு நோட்ஸ் வந்து கனெக்ட் ஆகிடும். சரி, நான் இந்த ஒரு பிரான்ச்சை வந்து ஜாயின் பண்ண விரும்பலை, ஒரு இந்த பிரான்ச்சை ஜாயின் பண்ண ஆசைப்பட்றேன்னா இந்த பிரான்ச்சை ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு எல்லா நோட்ஸும் கனெக்ட் ஆகிடும். இவ்வளோ தான் கட் செட்னா, இவ்வளோ தான். இப்போது நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு கிராஃப் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு கட் செட் பண்ணுறேன். இப்போ கட் செட் பண்ணும்போது இப்போ எப்படி வருதுன்னு பாருங்கள். நடுசு ஒரு கட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அடுத்து B, அடுத்து இந்த ஒரு இதில் வர்றது வந்து 2, அடுத்து இதில் வர பிரான்ச் பார்த்திங்கன்னா 6, அப்புறம் இதில் வர இது பார்த்திங்கன்னா 3. இது ஒரு கட் செட்டு. இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த நொட்டேஷன் கொடுக்கோம் பார்த்திங்களா, 2, 6, 3. இதை தான் கட் செட் வெக்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த கட் செட் வெக்டாருக்கு வந்து இதை வந்து மேட்ரிக்ஸாக மாற்றணும். அதாச்சும் கட் செட் ரோ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து எப்படி எழுதுறான்னு பாருங்கள், ஆல்ஃபா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு நொட்டேஷன் வந்து ஆல்ஃபா. இதுக்கு வந்து எப்படி எழுதுறான்னு பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு நேம் மேலே கொடுத்துருங்க. 1லேருந்து 8 வரைக்கும் நேம் கொடுத்துருங்க, அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகுது. மொத்தம் 8 பிரான்ச் இருக்குது, 4, 5, 6, 7, 8. இப்போது நம்ம கட் பண்ண பிரான்ச்சஸ் என்னென்னு பாருங்கள். நம்ம 6ங்கிற ஒரு பிரான்ச் கட் பண்ணியிருக்கோம். இப்போ 2, 3. இப்போ இதை மட்டும் தான் ஃபில் பண்ண போகிறோம், மிச்சம் எல்லாமே 0 போட்டுடலாம் கண்ணை மூடிட்டு. அடுத்து இப்போ இதில் பாருங்களேன், இது வந்து சேம் டைரக்ஷன் எது வருதுன்னு பாருங்க. இப்போ 2ம் 6ம் Bயை நோக்கி வருது. அப்போ இதுக்கு வந்து +1 அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கோங்க. 2க்கும் 6க்கும் +1 அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ 3 பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் வெளியே போகுது. அப்போ அதுக்கு வந்து -1 அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கோங்க. -1 அவ்வளோ. மிச்சம் எல்லாத்துக்கும் என்ன சொன்னேன், 0 போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். மிச்சம் எல்லாத்துக்கும் 0 போட்டுருங்க. இவ்வளோ தான் கட் செட் வெக்டர் ரோ மேட்ரிக்ஸ். இதுக்கு ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா, ஆல்ஃபா I = 0 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கே I அப்படிங்கிறது எதை சொல்லுதுன்னா, கரண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. கரண்ட்னா எதுனா கிட்டத்தட்ட கிர்ச்சாஃப் கரண்ட் லா. இந்த ஒரு மேட்ரிக்ஸை வந்து நீங்கள் வந்து எழுதும் போது கிர்ச்சாஃப் கரண்ட் லாவோட ஈக்குவேஷன் மாதிரி கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். அதான் இதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ஃபா I = 0 வந்து ரெப்ரசன்ட் கிர்ச்சாஃப் கரண்ட் லா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இப்போது சர்க்யூட் வெக்டாருக்கு ஃபண்டமெண்டல் செட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் எவ்வளோ இருக்குன்னு சொன்னேன். L = B - n-1 ஆச்சு, B - n+1. இத்தனை வந்து ஃபண்டமெண்டல் செட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இதே கட் செட்டோட ஃபண்டமெண்டல் செட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் எவ்வளோ இருக்குன்னா, n-1 வந்து இருக்கும். இப்போது இது வந்து எப்படி எழுதுறோம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் வந்து எத்தனை கட் செட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதுவோம். இப்போ முதல்ல n-1 எத்தனை இது வருதுன்னு பார்த்துக்கலாம். மொத்தம் நமக்கு 5 நோட்ஸ் இருக்குது. அப்போ 5 - 1 = 4. அப்போ மொத்தம் 4 இது வரும், 4 ஈக்குவேஷன்ஸ் வரும். அது எப்படின்னு பார்ப்போம். முதல்ல நான் வந்து இப்படி ஒரு கட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது கட்ஸ் வந்து எதுனா இருப்பானுங்க 2, 6,
3 இப்படி ஒரு கட் பண்ணுறேன். அடுத்து அதே அப்படியே ஆப்போசிட்டாக பாருங்கள். இந்த ஒரு கட்டை எடுத்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு வந்து 1 8 4 இது அடுத்த கட். அடுத்து இப்படி ஒரு கட் பண்ணுவோம் ஹாஃபாக. இப்போ இதில் பண்ணும்போது என்ன வருது பாருங்கள் 1 5 2. அடுத்த ஒரு கட்டு பாருங்கள், இப்படி கீழே பாருங்கள், இது கீழே ஒரு கட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது என்ன வருதுன்னு பாருங்கள் 4 7 3. ஓகே, இது வந்து மொத்தம் 4 பாசிபிள். இப்போ வந்து இதுக்கு மேலே வழக்கமாக நம்ம எழுதுற மாதிரி தான். இங்கே வந்து டிக் எழுதிக்கோங்க, இங்கே வந்து லிங்க் எழுதிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ டிக்குன்னா என்னென்னு சொல்லலாம், இது நம்ம 3யோட பிரான்ச்சஸ் தான் டிக்கு. அப்போ 5 6 7 8 எழுதிக்கிறீங்களா. அடுத்து லிங்க்னா அப்படின்னா கோட்ரியோட பிரான்ச். அப்போ 1 2 3 4 எழுதிக்கிறீங்களா. இப்போ அந்த மேட்ரிக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அப்போ இந்த இடத்துல என்ன வருதுன்னா நம்ம வந்து ஐ தான் சொல்லியிருந்தோம். ஆல்ஃபா I = 0 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்போ இந்த இடத்துல வந்து ஐ எழுதிக்கோங்க. இப்போ I5 I6 I7 I8 I1 I2 I3 I4 = 0. ஓகே, இப்போ வந்து இதை ஃபில் பண்ண ஆரம்பிப்போம். 2 6 3. அப்போ 2 6 3 பாருங்கள், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 3 வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வெளியே போகுது, மிச்சம் எல்லாம் பியை நோக்கி போகுது. அப்போ வந்து இப்போ 2க்கும் 6க்கும் 1 போட்டுக்கோங்க. அடுத்து 3க்கு வந்து -1 போட்டுக்கோங்க. அடுத்து மிச்சம்லாம் 0 போட்டு ஃபில் பண்ணிடுங்க. இப்போ 184 அப்படின்னு எடுத்துக்கிறோம். 184ன்னு பாருங்க. அப்போ டிங்கிற இடத்துக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே டிங்கிற இடத்துக்கு எல்லாமே இன்வெர்டாக தான் வருது. ஆச்சு டியை நோக்கி உள்ள வருது. 1 இருக்கட்டும் 8 இருக்கட்டும் 4 இருக்கட்டும் எல்லாமே உள்ள வருது. அப்போ எல்லாருக்குமே 1. இப்போ 1க்கு 1 போட்டுக்கோங்க, 8க்கு 1 4க்கு 1 இது எல்லாமே 1 வருது. இப்போ இதெல்லாம் 0 0 0. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது 152. இப்போ 152னா மேலே பாருங்கள். இப்போ மேலே பார்க்கும்போது 5 மட்டும் உள்ள வருது, மிச்சம் 1 2 வந்து வெளியே போகுது. அப்போ வந்து 5க்கு மட்டும் 1ன்னு போட்டுக்கோங்க. இப்போ வந்து 2 1 வெளியே போகுது. அப்போ வந்து -1ன்னு போட்டுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு இது வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று நான் இன்வெர்டுக்கு வந்து ப்ளஸ்ன்னு எடுத்திங்கன்னா இப்போ எல்லாத்துக்குமே ப்ளஸ்ஸை அப்ளை பண்ணுங்கள். ஒருவேளை நான் இன்வெர்டுக்கு மைனஸ்ன்னு எடுத்திங்கன்னா எல்லாமே மைனஸ்ன்னு அப்ளை பண்ணுங்கள். ஒரு ரோக்கு ஒரு ஃபார்மேட்டு, அடுத்த ரோக்கு வேறு ஃபார்மேட்னு எடுத்திங்கன்னா அது ஆன்சர் தப்பான வாய்ப்பு இருக்குது. சேம் ஃபார்மேட்டே எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணுங்கள், ஆன்சர் கரெக்ட் ஆகும். அடுத்து இப்போ பார்ப்போம். 4 7 3. 4 7 3னா இங்கே இருக்குது, இந்த சிக்கு பாருங்கள். இப்போது 7 வந்து உள்ளே வருது, 3யும் உள்ளே வருது, 4 மட்டும் வெளியே போகுது. 4க்கு மட்டும் நான் -1 அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறேன். அடுத்து 3க்கு வந்து 1, 3க்கு 1 7க்கு 1, மிச்சம் எல்லாமே 0 தான். சரி, இதை வச்சு இப்போ ஈக்குவேஷன் எழுதலாமா? வாங்க ஈக்குவேஷன் எழுதும். ஈக்குவேஷன் எழுத I6 அடுத்து +I2 -I3 = 0. இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா I8 +I1 +I4 = 0. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இது பார்ப்போம். அடுத்து I5 அடுத்து -I1 +I2 = 0. இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 7 I7 +I3 -I1 = 0. இப்போது இந்த ஈக்குவேஷன் நல்லா பாருங்களேன். இது வந்து கிர்ச்சாஃப் கரண்ட் லா ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா? ஆச்சு அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த என்டரிங் கரண்ட் அண்ட் லீவிங் கரண்ட் இன் ஏ ஜங்ஷன். ஆச்சு அந்த ஒரு ஈக்குவேஷன் ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால தான் இந்த கட்செட் ஈக்குவேஷன் வந்து கிர்ச்சாஃப் கரண்ட் லா ஈக்குவேஷன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு ஜென்ரல் மேட்ரிக்ஸ் உண்டு. ஜென்ரல் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஆச்சு பிரான்ச்சு, ஆச்சு ட்ரீயோட பிரான்ச்சு, அப்போ இன்ட்டு யூனா லிங்கோட பிரான்ச்சு. அடுத்து இதில் எப்படி இருக்குன்னா ஐ இருக்கும். ஏன்னா இதில் வந்து கரண்ட் தானே வருது. கரண்ட் ரெப்ரசென்ட் பண்ணால் ஐ இன்ட்டு ட்ரீயோட கரண்ட்டு லிங்கோட கரண்ட்டு = 0 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ஜென்ரல் மேட்ரிக்ஸ் ஃபார்முலா வந்து. இப்போ இதோட ஆர்டர் எப்படி இருக்குன்னா, ஆர்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து என்ன சொன்னேன், L × B அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இதில் ஆர்டர் எப்படி இருக்குன்னா n-1 × B. இதுதான் அதோட ஆர்டர் வந்து ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ்.
இவ்வளோதாங்க மொத்தம் கட் செட் மேட்ரிக்ஸு எல்லாமே இவ்வளோ தான் இருக்கும். சிம்பிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.